தெரியல, ஒருத்தர் மொபைல் நோண்டுறாரு, ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் பாத்ரூம் அப்பப்போ ஏஞ்சி போயிட்டு வராரு. கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. படம் முழுக்க அப்படியே தான் போகுது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. நம்ம யாசனாக்கு ஒரு பேர் இருக்கு ராக்கிங் ஸ்டார்னு. ஆனா இந்த படத்து மூலியமா அவரை காஜி ஸ்டார் ஆக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசுக்கு. உண்மையிலேயே நம்ம உட்காரவே முடியல. கருத்து என்னன்னா செத்து கூட போயிடலாம், ரிக்ரெட்ல வாழ முடியாது. அதுதான் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் வச்சு முடிச்சாங்க. ஏன்னா அவர்லாம் ஒரு மாபெரும் ஹீரோ. அவர் ஃபுல்லா ரொமான்ஸ்ல இறங்கணுவே அப்பயே படம் காலி தலைவா. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் தான் ப்ரோ, மற்றபடி ஆமாம் கிளைமேக்ஸில் ஏதோ இந்த ஃபைட்டில் வந்துருக்கானுங்க. அதுவும் அந்த அளவுலாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். அதனால எங்களுக்கு புதுசாக எதுவுமே இல்லை. இருக்கும், ஏதாவது ஒரு டான்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் அப்படி நம்பி வந்தேன். ஆனால் இந்த படத்தில் பாட்டும் இல்லை, டான்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை தலைவா. கேஜிஎஃப் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் யாஸ் ராக்கி பாய் அப்படின்னு சொன்னாலே அண்ட சரம்லாம் அப்படியே அதிரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. படம் முழுக்க அப்படியே தான் போகுது. தமிழ்நாட்டு மக்களே, யாசு பாய் என்ன பிராண்டு குடிக்கிறாருன்னா போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா மனுஷன் ஆரம்பத்தில் சரக்கு வச்சா போல, கிளைமேக்ஸ் வச்சும் குடிச்சு அவர் லிவர் எதுவும் கெட்டு போல. அதனால நீங்கள் என்ன மனுஷன் பாவம் 1 வருஷத்துல குடிச்சு செத்து போகிறாங்க. அதனால அவர் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டு நீங்களும் அந்த சரக்கு அடிங்க, யாரும் செத்து போக மாட்டீங்க. ஏன்னா மனுஷன் சரக்கு அடிச்சு தான் போல படம் முழுக்க. என்னத்த சொல்றது, குடிக்கிறாரு 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 ரொமான்ஸ், குடிக்கிறாரு ரொமான்ஸ், குடிக்கிறாரு ரொமான்ஸ். கதை ஏதாவது இருக்கும் நானும் எதிர்பார்த்தேன். படத்துல கதையே இல்லை, ரொமான்ஸா தான் இருக்குது, குடிக்கிறாரு. என்னத்த சொல்ல வருது, இந்த டைரக்டருங்க இந்த படத்தை உக்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ கூட்டம் உள்ள திக்குமுக்கு ஆடி இருக்காது. ஏன்னா உள்ள எல்லாம் திக்குமுக்கு ஆடுறாங்க. எப்படி ஏஞ்சி போகலாம், ஏன் வந்துட்டோமே 250 ரூபா கொடுத்துட்டோமே, சரி முழுசா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் திக்குமுக்கு ஆயினுக்கிறாங்க. தேட்டருக்கு உள்ள உட்கார முடியல தலைவா. அதுதான் சொல்றேனே, ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா பாதியிலே ஏஞ்சி போயிடுவாங்க. அப்படி இருக்குது படம். ஏன்னா ஃபேமிலியெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க முடியாது. எதுக்கு யாஸ் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வேஸ்ட் தலைவா. அந்த படம் அதிகமாக வச்சிருக்கான், படம் முழுக்க ரொமான்ஸாக தான் இருக்கு. ஆனால் சொல்ல முடியல, வேஸ்ட் தலைவா, சுத்த வேஸ்ட். பாசியலத்துல மார்க் மட்டும் கேட்காது தலைவா. 10க்கு எவ்வளோ மார்க் மட்டும் கேட்காது. ஏன்னா மார்க்கே இந்த படத்துக்கு கொடுக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு வேஸ்ட் தலைவா படம். வேலைக்காகாது. இதெல்லாம் 4 வருஷம் எதுக்கு ஐப்பு குத்தானே தெரியல. 1 வருஷத்துல இதெல்லாம் தூக்கி போட்டுருக்கணும். எதுக்கு 4 வருஷம் வேற வெயிட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் ஒன்று நான் வேலைக்காக தலைவா. அது தலைவா, அது மியூசிக் நல்லா இருக்கும், அது அம்மாவோட சென்டிமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் என்ன சென்டிமெண்ட் இது சொல்லுங்க. அம்மா செத்தாங்க, அக்கா செத்தாங்க, எதுக்கோசம் ஒரு கதை எடுத்துன்னு வந்தால. அம்மா சாகுறாங்க, ஒரு ஃபீலிங் மியூசிக் இல்லை. அக்கா சாகுறாங்க, ஒரு ஃபீலிங் மியூசிக் இல்லை. மியூசிக்கே முதல் படத்தில் இல்லை தலைவா. ஏதாவது நம்மளை உருக்க வைக்கணும். அப்படியே நம்ம உருகி போய் சேர்ல அப்படி உட்காரணும். எங்க உட்கார முடியுது, ஏஞ்சி போலாமா தான் பார்க்க முடியுது இந்த படத்தில். அப்படியாப்பட்ட ஒரு வேலைக்காக படம். கண்டிப்பா வேஸ்ட் தெரியல அந்த படம். தலைவா ஹர்திக் பாண்டியா வந்தா தெரியும், அதுதான் பையனா ஹர்திக் பாண்டியா வந்தாரு. அவராது ஏதாவது கலகுவாரா நினைச்சா நம்மள கலக்கிட்டாங்க. அப்படி இருக்குது படம். கலக்குன்னு நம்மள கலக்கிட்டாங்க. வேலைக்காகல. அதுதான் தெரியல, ஒருத்தர் மொபைல் நோண்டுறாரு, ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் பாத்ரூம் அப்பப்போ ஏஞ்சி போயிட்டு வராரு. என்னத்த பண்றது, என்னால படத்தை பார்க்க முடியலன்னு எல்லாம் திணறி போய் கிடக்குறாங்க. சுத்த வேஸ்ட் தலைவா. ஆரம்பமே முடிவு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாப்பே மொக்கேன்னு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே லேக் அடிச்சுன்னு ஓடுது. சரி செகண்ட் ஹாப்ல நல்லா இருக்கும் பார்த்தா அதுவும் லேக் அடிச்சுன்னு ஓடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் உள்ள ரொமான்ஸ் தலைவா. அதுலேயே யாஷி பாயோட நேம் டேமேஜ் ஆயிடுச்சு தலைவா. ஏன்னா அவர்லாம் ஒரு மாபெரும் ஹீரோ. அவர் ஃபுல்லா ரொமான்ஸ்ல இறங்கணுவே அப்பயே படம் காலி தலைவா. ஏன்னா என்ன ஒரு ஃபைட் நடக்குது, அங்க கூட கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் ஆச்சுன்னுக்கிறாரு. லாஸ்ட்ல லவ் பண்ணா என்ன ஆகும், பொண்ணு விட்டு போயிடும். இல்ல ஏதோ ஒரு துக்கத்தினால என்ன பைத்தியக்கார மாதிரி சுத்தி தாடி சுத்திக்கிட்டு ஒரு பழி வாங்கணும் அந்த ஒரு எண்ணத்துல இருப்பான். அந்த மாதிரி தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ படம் டைட்டிலே கொடுத்துட்டாங்க, டாக்ஸிக் ஏ ஃபேரி டெய்ல் ஃபார் க்ரோன் அப். க்ரோன் அப்னால என்ன ஆச்சு, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆன படம் கிடையாது. யூத்துக்கு கப்புள்ஸ்க்கு தான் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ முழுக்க 18+ சீன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம யாசனாக்கு ஒரு பேர் இருக்கு ராக்கிங் ஸ்டார்னு. ஆனா இந்த படத்து மூலியமா அவரை காஜி ஸ்டார் ஆக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஏன்னா கேஜிஎஃப்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு அம்மா அப்பா மேல அவ இவ்வளவு கேரிங்கா இருக்கணும், அம்மாக்காக உலகத்துல என்னன்னாலும் பண்ண ஒரு மகன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல டாக்ஸிக் படத்துல அக்காக்காக உயிரை கூட கொடுப்பான் அப்படின்ற அளவுக்கு ஒரு படம் இருந்துச்சு. அக்கா தம்பி பாண்டிங் நல்லா இருக்கு படத்துல. அப்புறம் கைராத்வானி இந்த படத்துல பிரெக்னெண்டா இருக்கும் தான் அந்த படம் பண்ணாங்க. அவங்களோட எஃபெக்ட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும், இல்ல நேஷனல் அவார்டாவது அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம யாசனா கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்டன் மாஸ்டரு அப்புறம் பாட்டு எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே படத்துல சூப்பரா இருக்கும். டேரக்டர் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்ததுக்கு கண்டிப்பா அவங்களும் ஒரு நேஷனல் அவார்டு. அதுதான் ப்ரோ இப்ப நம்ம பார்த்துருப்போம் பாகுபலி, KGF இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணை
மெயினா மைய கருத்தா ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிற படங்கள். இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கிறதுக்கே கட்ஸ் வேணும் ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா அதுவும் அவங்க ஒரு பெண் டைரக்டரா இருந்து சர்வைவ் ஆகி பட வாய்ப்பு கிடைச்சி இவ்வளவு பெரிய பேன் இண்டியா படம் எடுக்கிறதுலாம் சும்மா கிடையாது. ஸோ படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸை மட்டும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம யாஷனாக்கு தான் காஜி ஸ்டார்னு ஒரு பேர் கீர் வச்சிருவாங்களான்னு தெரியல. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இது யூத் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா எல்லாம் கப்பல்ஸோட தான் வருவாங்க. அங்கங்க இவனுங்க இந்த 18+ சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிரிப்பாங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம வைலன்ஸு நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே எமோஷனல் ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. கருத்து என்னன்னா செத்து கூட போயிடலாம், ரிக்ரெட்ல வாழ முடியாது. அதுதான் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் வச்சு முடிச்சாங்க. ஒரு உண்மையிலேயே ரொம்ப உட்காரவே முடியல. மேக்கிங்கு அந்த ஆக்ஷன் பிளாக் வச்சு உண்மையிலேயே அமைதி. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் கேஜிஎஃப்க்கு அப்புறம் வராரு. இன்னும் ரொம்ப ஹைப்லாம் இருந்தோம். ஆனால் வந்து அதுதான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் புக் பண்ணி வந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர் டிசப்பாயிண்ட் தான் பண்ணார். வயலன்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ துரந்தர்லாம் வந்துச்சு எல்லாம் பார்க்க தான் செஞ்சோம். ஸ்டோரி வந்து எப்படியோ வந்து ஒன்லைன் எடுக்காமல் ஃபுல் அண்ட் இங்கே பிரான்ச்சஸாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. ப்ராப்பராக க்ளோஷர் தரல கிளைமேக்ஸ். துரந்தர் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இடம் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல போனால். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான். மற்றபடி எதுவும் கேரா கிட்ட ரொம்ப ஓவராக தான் இருந்துச்சு. அது ஃபேமிலியில் எதுவும் பார்க்க முடியாது. இது ஐபிக்கில் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். 3 மணி நேரம்லாம் சுத்தமாக முடியல. நானே 1 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேரம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். எப்படா படம் முடியும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வேஸ்ட்டு தான் ப்ரோ படம். அதே இப்போ மைனஸ் தான் ப்ரோ. சுத்தமாக நல்லா இல்லை. அப்புறம் ஆக்ஷன்ஸ் ரொம்ப திணிச்சா மாதிரி இருந்துச்சு. சும்மா சுற்றிக்கிட்டு ஓரளவு இருக்கலாம். பட் எதுக்கு குத்துறான் எதுக்கு கொள்றான் அது எதுவுமே இல்லை. அப்படியே அவன் பாட்டிக்கு வரான் குத்துறான். அப்புறம் இன்னொன்று ஒரு சீன் என்னன்னா கத்தி வச்சு குத்திட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று தமால்னு வானத்தெல்லாம் சொல்றான். அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் தான் ப்ரோ. மற்றபடி ஆமா கிளைமேக்ஸ்ல ஏதோ இந்த ஃபைட் கிளப் ரெஃபரன்ஸ் வந்திருக்கானுங்க. அதுவும் அந்த அளவுலாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். அதனால எங்களுக்கு புதுசா எதுவுமே இல்லை. ஓட்டு படம் மாதிரியே ஏதோ எடுத்து வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரியும் இல்லை. அது ஏதோ கிளைமேக்ஸை மாத்திட்டானுங்க. எப்படி இருந்தாலும் ஏதோ ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு பெரிய ட்விஸ்ட்டும் இல்லை. அதெல்லாம் படம் ஆவரேஜ் கூட இல்லை ப்ரோ. பிலோ ஆவரேஜ் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கலாம். இப்போ நிறைய படமும் வந்துருச்சு. மேக்கிங் வைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் தெரியல. ஒருத்தர் மொபைல் நோண்டுறாரு, ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் பாத்ரூம் அப்பப்போ ஏஞ்சி போயிட்டு வராரு. கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. படம் முழுக்க அப்படியே தான் போகுது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. நம்ம யாசனாக்கு ஒரு பேர் இருக்கு ராக்கிங் ஸ்டார்னு. ஆனா இந்த படத்து மூலியமா அவரை காஜி ஸ்டார் ஆக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசு. ஒரு உண்மையிலேயே ரொம்ப உட்காரவே முடியல. கருத்து என்னன்னா செத்து கூட போயிடலாம், ரிக்ரெட்ல வாழ முடியாது. அதுதான் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் வச்சு முடிச்சாங்க. ஏன்னா அவர்லாம் ஒரு மாபெரும் ஹீரோ. அவர் ஃபுல்லா ரொமான்ஸ்ல இறங்கணும். அப்பயே படம் காலி தலைவா. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் தான் ப்ரோ. மற்றபடி ஆமா கிளைமேக்ஸ்ல ஏதோ இந்த ஃபைட் கிளப் ரெஃபரன்ஸ் வந்திருக்கானுங்க. அதுவும் அந்த அளவுலாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். அதனால எங்களுக்கு புதுசா எதுவுமே இல்லை. அந்த ரொமான்ஸ் சீன்ஸை மட்டும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம யாஷனாக்கு தான் காஜி ஸ்டார்னு ஒரு பேர் கீர் வச்சிருவாங்களான்னு தெரியல.